எல்லாருக்கும் வணக்கங்க. இது எப்படி ப்ரியாரிட்டி செட் பண்ணலாம்? எந்தெந்த மாரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி ப்ரியாரிட்டி செட் பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு ஸ்விஃப்ட் சீரிஸோட எபிசோட் நம்பர் 1. ப்ரியாரிட்டி நம்ம எதுக்கு செட் பண்ணணும்? நீங்க உங்க வீட்லயும் ஆகட்டும், ஆஃபீஸ்லயும் ஆகட்டும், உங்களுக்குன்னு இருக்க டாஸ்க்ல எது ஃபர்ஸ்ட் முடிக்கிறது? எது செகண்ட் முடிக்கிறது? எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கிறது? அப்படின்னு ஒரு கன்ஃப்யூஷன் இருந்தா, ப்ரியாரிட்டி செட்டிங் டெக்னிக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்க உங்கள்ட்ட இருக்க ஆக்டிவிட்டி லிஸ்ட்ட ஃபர்ஸ்ட் எழுதுங்க. எழுதி அத வந்து ஸ்டேட்டஸ் கேட்டகரைஸ் பண்ணுங்க. எந்தெந்த ஆக்டிவிட்டி நீங்க இன்னும் செய்ய ஆரம்பிக்கல, எந்தெந்த ஆக்டிவிட்டி செஞ்சுகிட்டு இருக்கீங்க, என்னென்ன ஆக்டிவிட்டி செஞ்சு முடிச்சுட்டீங்க அப்படிங்கிறத கேட்டகரைஸ் பண்ணுங்க. டு டூ, இன் ப்ராக்ரஸ், டன் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல இன் ப்ராக்ரஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருந்ததுன்னா, இல்ல இன்னொருத்தர்கிட்ட நீங்க டிபெண்டன்சி வச்சிருந்தீங்கன்னா, அந்த டிபெண்டன்சியை நீங்க நோட் பண்ணிக்கலாம். இது மூலமா உங்கள ஃபாஸ்ட்டா செய்ய விடாம தடுக்கிறது எது அப்படிங்கிறது தெரியும். அத நீங்க அட்ரஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டெக்னிக். இத நம்மளோட ஐடில வந்து கான்பன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டு டூ, இன் ப்ராக்ரஸ், டன் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எந்தெந்த ஆக்டிவிட்டி நீங்க செய்யணும் அப்படிங்கிற. ஸ்விஃப்ட் சீரிஸ்ல எல்லா வீடியோஸும் லெஸ் தென் 2 மினிட்ஸ் தான் இருக்கும். உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கும், உங்களோட வொர்க் லைஃப் பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கும், உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் குடுக்கறதுக்கும். அந்த வகையில இந்த வீடியோவ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம ஸ்விஃப்ட் சீரிஸோட அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரம் உங்கள வந்து ரீச் பண்ணும். அது முடிக்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.